வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். மாம்பழ புட்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 4 பொருள் தான் வச்சு இந்த மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. அதே போல் இந்த மாம்பழம் சீசன் இருக்கும்போது தான் நம்ம செய்ய முடியும். அதனால் கட்டாயம் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்பப்போ வரும். ரெசிபிக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸ் மாம்பழம் 4 மாம்பழம் எடுத்துக்கணும். அது எந்த மாம்பழமாக வேணாலும் இருக்கலாம். நல்ல இனிப்பான தித்திப்பான மாம்பழமாக பார்த்து வாங்கிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாம்பழ சதையை நம்ம பத்தை எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி மாம்பழ பத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தோலை மட்டும் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கேரட் புட்டிங், கோகோனட் புட்டிங் அப்படி நிறைய புட்டிங் ரெசிபிஸ் போட்டிருக்கோம்.